ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நெக்ஸ்ட்டு வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்காக எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்னென்ன சேனல்ஸ் ஃபாலோ பண்ணி படிக்கலாம், எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்ததுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. இஃப் நான் பிகினர், எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். இப்போ என்னோடய புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா ஒரு 2 செட்டாக இருக்குது எல்லா புக்கும். ஸோ தட் அந்த புக்கெல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் ஏதாவது கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஐடியா பண்ணியிருக்கேன். யாருக்காச்சும் இப்போ அர்ஜென்ட்டாக புக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி கொடுக்குறேன், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நிறையா புக் இருக்குது, நான் புதுசாக வாங்கினதுமே இருக்குது. பட் இப்போ அவ்வளோ சீக்கிரம் புக்ஸ் எல்லாம் கிடைக்கிறதில்ல எங்கள் ஏரியா பக்கம். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸே புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிடறாங்களாம் அந்த அகாடமிக் இயர் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ தட் யாருக்காவது நீட் இருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ரேட்டெல்லாம் இல்லை. நான் வாங்கினதுக்கு ஹாஃப் ரேட் தான் கொடுக்க போகிறேன். லைக் ஒரு 40-50 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்க போகுது. நான் புக்கு சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்டாதீங்க. இது ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து தான் நான் பண்ணேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்னாலும் தமிழ். ஏன்னா தமிழ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட்டு. அதை ஃபோக்கஸ் பண்ணுறப்போ நம்ம நல்ல சேனலாக பார்த்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழுக்கு எடுத்துக்கிட்டா சாய்ஸ் அகாடமி. நான் உங்களுக்கு சேனல் நேம் சொல்ல அவங்களோட லோகோவும் அண்ட் தென் ஃபுல் நேமும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாய்ஸ் அகாடமி. எல்லாருமே மேக்ஸிமம் ரெஃபர் பண்ணுற அகாடமி சாய்ஸ் அகாடமி தான். ஏன்னா ஸ்கூல் புக் வைஸ் அவ்வளோ சூப்பராக நடத்தியிருப்பார். ஷார்ட்கட்ஸே நமக்கு தேவையில்லை. சாரோட பொறுப்பில் நம்ம விட்டோம்னா கண்டிப்பாக அந்த சாப்டர்லாம் நம்ம தெளிவாக இருப்போம். எனக்கு கொஞ்சம் கோல்டு, என்னால் பேச முடியல. ஸோ தட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியுமே சூப்பராக இருக்கும். பட் கண்டென்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி நடத்துவாங்க. அவ்வளோ ஷார்ட்கட்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட்டு துரோணா அகாடமி. துரோணா அகாடமியுமே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு டாஃப் அகாடமி. டாஃப் அகாடமி பற்றி எனக்கு தெரில. பட் எனக்கு சாய்ஸும் கிருஷோபாவும் தான் நான் நல்லா ஃபாலோ பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டதுக்கு துரோணா நல்லாயிருக்கும், டாஃப் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா அகாடமிஸ்லேயுமே ஃபஸ்ட்டு ஒரு பெய்ட் பேட்ச் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு யூடியூப்பில் கண்டென்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? நான் சில அகாடமிஸ் ஃபுல்லாக ஆப்பு, நெக்ஸ்ட்டு அவங்க டெலிகிராம் சேனலில் மட்டும் மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் சாய்ஸ், கிருஷோபா, துரோணா அகாடமிலாம் மேக்ஸிமம் யூடியூப்லேயே ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்புறமேட்டு குருநாத் அகாடமி இவங்கெல்லாம் யூடியூப்பில் நிறையா கண்டென்ட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட் பேட்ச் மட்டும் அவங்களுக்கு தனியாக மெயின்டைன் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், நமக்கு டெஸ்ட் இருக்காது. அண்ட் தென் அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்ஸ் ஒன் லைனர்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. நமக்கு அதெல்லாம் கிடைக்காது. இதுதான் இந்த டெஸ்ட் பேட்சுக்கும் பெய்ட் பேட்சுக்கும் நமக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ தட் நீங்கள் பெய்ட் பேட்சாகவும் ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லைனா யூடியூப்லேயே ஃப்ரீ சோர்ஸஸும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேக்ஸு. மேக்ஸில் மட்டும் 25க்கு 23+ போகணுன்னே எய்ம் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு 20+ வரும். மேக்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். மேக்ஸ்க்கு என்னென்ன சேனல் ஃபாலோ பண்ணலான்னா மேக்ஸ் பை ER தங்கமுத்து. அவங்க சேனல் சூப்பராக இருக்கும். சார் ஒரு டிஃப்ரெண்ட் வேல நடத்துவார், சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தர மாதிரி. நெக்ஸ்ட்டு உமா டிஎன்பிசி மேமுமே சூப்பராக நடத்துவாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு சேனல், இது ஒரு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லைன்னு தெரில எனக்கு. பட் இவர் காமனாக நடத்துவார். டிஎன்பிசிக்குன்னு தனியாக நடத்த மாட்டார். ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன். தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. சூப்பராக இருக்கும் அவரோட கண்டென்ட்டு. எல்லாமே பேசிக் லெவல்லேருந்து தான் ஒரு குழந்தைக்கு சொல்லி புரிய வைக்கிற மாதிரி சூப்பராக சொல்லி தருவார். டிஎன்பிசிக்கெலாம் அவர் நடத்துகிற லெவலே போதும். அவர் கொஞ்சம் ஹை லெவலும் நடத்துவார். பட் அதெல்லாம் பேங்கிங், எஸ்எஸ்சி அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு காலேஜ் பிளேஸ்மெண்ட்டு, இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணுற சேனல் இது தான், ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன். பேசிக்ஸ் முடிக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் அவரதை பாருங்கள், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்னோட பர்சனல் ஃபேவரட் எய்ம்டிஎன். எய்ம்டிஎன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேம் சூப்பராக நடத்துவாங்க. லைக் பெரிய பெரிய டாப்பிக்லாம் 2 பார்ட்டாக இருக்கும் வீடியோஸு. அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 2 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே முடிஞ்ச மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். சூப்பராக இருக்கும் மேமோட கிளாஸஸுமே. எய்ம்டிஎன் சேனல் ஒன்றும் இல்லை, நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃப்ரீ சேனல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஸ்பிரன்ஸ்க்காக.
கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ்க்காக ஃப்ரீ சேனலாக வந்து ஒன்று ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் வந்து நமக்கு ANTN சேனலு. அதில் எல்லா கண்டென்ட்ஸும் வரும். எல்லா எக்ஸாமுக்கும் தனித்தனியாகவே வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அதில் வந்து மேக்ஸிமம் பைலிங்குவலாக தான் இருக்கும் ANTNல. நெக்ஸ்ட்டு வந்து ஜிகே பார்ட்டுக்கு போனோம்னா நமக்கு தமிழில் வந்து நிறையா ட்விஸ்ட் பண்ணுறாங்க தான். பட் ஜிகேல இது வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் டேட்டா தான், புக்கில் இருக்க டேட்டா தான் கேட்குறாங்க. ஸோ தட் வந்து கொஞ்சம் தைரியமாக படிங்க. இதுக்கு வந்து என்னென்ன சேனல்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும்னா, நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது ஜெஸ்ஸர் டீச்சிங். சாரோட சேனல் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து எக்கனாமிக்ஸ்னு எடுத்தோம்னா 6th to 12th வரைக்கும் இருக்க எக்கனாமிக் புக்கு இதில் இருக்க கண்டென்ட் எல்லாமே டீச் பண்ணி சூப்பராக போட்டிருப்பாரு. நெக்ஸ்ட்டு வந்து குருநாத் ஐஏஎஸ் அகாடமி, அதுவுமே சூப்பராக இருக்கும். எல்லாமே அப்படியே செம்மையாக சொல்லி தருவாங்க. இப்போலாம் ஒருத்தங்களால் டீச் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஜெஸ்ஸர் டீச்சிங்லாம் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது, பர்சனல் ஃபேவரட் எனக்கு. இதை பார்த்துட்டு வந்து நான் ப்ரொமோஷன் பண்ணுறேன், மற்ற அகாடமிக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. அவங்க சேனல்லாம் எங்கேயோ இருக்குது சேனலு. அதை ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு என் சேனல் பெரிய சேனலும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை நான் பார்த்தேன், அதனால் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு எயின்டிஎன்மே சூப்பராக இருக்கும், பைலிங்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஜிகேல நிறைய சேனல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தமிழில் தான் வந்து டீச் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் சஃபர் ஆவீங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, தமிழில் டீச் பண்ணால் சரி, இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல்ஸ் வச்சு நீங்கள் மிக்ஸ் மேட்ச் பண்ணி படிச்சுக்கோங்க. அதுதான் ஒரே வழி. ஏன்னா இங்கிலீஷில் டீச் பண்ணுற சேனல் எனக்கு எதுவும் தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நமக்கு வந்து நம்ம இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே நமக்கு வந்து இங்கிலீஷில் டீச் பண்ணணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இல்லை, தமிழில் டீச் பண்ணால் தான் நமக்கு புரியும். ஸோ தட் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் இந்த மாதிரி தமிழ் மீடியம் கண்டென்ட்டை பார்த்து உங்களோட கையில் வந்து இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல்ஸ் வந்து வச்சு மிக்ஸ் மேட்ச் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து எந்த சேனல் ஃபாலோ பண்ணலான்னா, சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவருமே சூப்பராக டீச் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு டீமோட்டிவேட் ஆகுறீங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், அதாவது உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும்னா என்ன பண்ணுறீங்கன்னா, டைரெக்டாக யூடியூப்குள்ளே போயிட்டு சாரல் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பரான சேனல் என்னை பொறுத்த வரைக்கும். எப்படின்னா, இப்போ கவுன்சிலிங் போயிட்டு போஸ்டிங் எடுத்துகிட்டு வராங்கல்ல, அவங்கள்ட்ட ஆன் ஸ்பாட்டில் வச்சு அவங்கள்ட்ட கொஷின் கேட்பாங்க. ஒரு ஆஸ்பிரண்ட்டாக நமக்கு என்னென்ன டவுட் வருமோ அது எல்லாமே அப்படியே கொஷினாக கேட்பாரு சாரு. அதுலேருந்து பார்க்குறப்போ அவங்க ஆன்சர் பண்ணுறது செம்மையாக ஆப்ட் ஆகும். அதை பார்த்து அவங்க வழியில் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும். அதை வேணால் பாருங்கள். அப்படி இல்லைன்னா வந்து யூத் பேப்பர்னு ஒரு சேனல் இருக்கும். அதில் வந்து நிறைய பாஸ் பண்ணவங்க வந்து எக்கச்சக்கமாக இன்டர்வியூஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பாருங்கள், நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு டீமோட்டிவேட்டடாக ஃபீல் ஆச்சுன்னா அவங்க டெக்னிக்லாம் ஃபாலோ பண்ணி படிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் வந்து உங்களுக்கு வரும். ஸோ தட் கண்டிப்பாக பாருங்கள். சும்மா ஸ்வைப் பண்ணி ரீல்ஸ் பார்க்குறதுக்கு இதெல்லாம் பார்க்குறது ஒரு நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். நான் இப்படி தான் பண்ணுவேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிற ஆஸ்பிரண்ட் வந்து சில பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, வல்லமை ஐஏஎஸ் அகாடமின்னு ஒரு சேனல் இருக்கும். அது வந்து சூப்பராக இருக்கும். குரூப் 2க்கு வந்து இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்காக. ஏன்னா நான் கொஞ்ச நாள் படித்தேன் இங்கிலீஷு, அதனால் எனக்கு நல்லா தெரியும். அதனால் நீங்கள் அந்த சேனல் ஃபாலோ பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோதான். நான் மேக்ஸிமம் எல்லா சப்ஜெக்ட்டும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இஃப் உங்களுக்கு புக்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.